நாளைக்கு இதுல வரி கட்டாம நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டா வச்சுக்கோ, இந்த புலம்புறது குறை சொல்றதுல வந்து கோர்ட் ஏத்துக்குமா, ட்ரிபியூனல் ஏத்துக்குமா, எதுவுமே ஏத்துக்குமா, மாட்டிப்பீங்க. சார், இதுவரைக்கும் நீங்க வரி ஏதாவது கட்டாம இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க திறமைன்னு அர்த்தம் கிடையாது சார். ஜஸ்ட் நீங்க லக்கி, அதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்களுக்கு ஏதாவது லா என்ஃபோர்சிங் ஏஜென்சிஸ், சட்டத்தை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பவர் குரூப் இருக்கு இல்லையா, அவங்க கூட இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வந்துட்டு பிரச்சனை வச்சுக்காதீங்க. நாளைக்கு பெரும் பிரச்சனை நீங்க போய் மாட்டிக்க. ஓகேங்களா? எல்லா நாட்டிலையும் இருக்கிற சில கண்ட்ரில மட்டும் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம். பட் எல்லா நாட்டிலையும் பொதுவாக வந்து ஏகப்பட்ட வரிகள் பேர் பலதும் இருக்கும். நம்ம இந்தியாவில் வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி இருக்கு, வாட் இருக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இருக்கு, டோல்ல வந்து இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு சேல்ஸ் டாக்ஸ், ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்கு இல்லையா இந்தியாவில் கூட கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன சாரி, ஏகப்பட்ட டாக்ஸும் நான் டாக்ஸ் கட்டி 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 கட்டியே வந்துட்டு என் வாழ்க்கையே போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன். இதெல்லாம் புலம்புறது, இதெல்லாம் குறை சொல்றது, இதனால வந்து உங்களை காப்பாற்றவே காப்பாத்தாது. உங்களுக்கு 1000 குறை இருக்கலாம். நான் டாக்ஸ் கட்டுறேன், எனக்கு அதோட பெனிஃபிட்டே வரமாட்டேங்குது. வெளிநாட்டில் பாருங்க, சிங்கப்பூர்ல பாருங்க, நீங்க சின்ன கண்ட்ரி தாய்வான்ல பாருங்க, அமெரிக்கால பாருங்க, இல்லைன்னா எல்லாம் பேசலாம் சார். நாளைக்கு இதுல வரி கட்டாம நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டா வச்சுக்கோ, இந்த புலம்புறது குறை சொல்றதுல வந்து கோர்ட் ஏத்துக்குமா, ட்ரிபியூனல் ஏத்துக்குமா, எதுவுமே ஏத்துக்குமா, மாட்டிப்பீங்க. நாளைக்கு தனியா லட்டு மாதிரி வந்து பெரும் பிரச்சனை இருக்கும்போது நீங்க தனியா மாட்டிப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஒண்ணு நினைப்பீங்க, சார் அதெல்லாம் கவலை கிடையாது சார், எனக்கு அவரை தெரியும் சார், அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதை நான் பண்றது ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் சார், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஒண்ணு அவர் காப்பாத்துவாரு, நானே மாட்டிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் சிஸ்டம் பக்காவா நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே மாட்டேன்னா அவர் பார்த்துப்பாரு. சார் அந்த அவருன்னு சொல்றீங்களே, அவரு சொல்ல முடியாது, திடீர்னு டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவார், திடீர்னு இல்லாம எங்கேயோ கூட போயிடுவார். அப்ப என்ன பண்ணுங்க, ஆஹா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற ஆளுன்னு நினைப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம பவரே இல்லாம போயிடுவாங்க, தீக்கு போடுவோம், வேற ஏதாவது விஷயத்தினால நமக்கு தெரிய தெரியாது. இன்னொன்னு நீங்க நினைப்பேன், சார் நான் வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் சார், நான் வந்து மாட்டிக்க மாட்டேன் சார் அப்படின்னு. என்ன பிரச்சனை, நீங்க டைரக்டா மாட்டிப்பீங்க சார், இங்க யாரோ ஒருத்தர் மாட்டுவாரு. இவரு எப்படி இருக்காருன்னா இது என்னாச்சு அப்படின்னு, இங்க லிங்க் என்னாச்சு, இங்க லிங்க் இங்க லிங்க் இங்க லிங்க் பார்த்து கடைசி லட்டு மாதிரி நீங்களும் கீழே போய் மாட்டீங்க. ஏன்னா இவரு மாட்டினதுனால இதோட செயினா அப்படி எல்லாரும் மாட்டோம், நீங்களும் மாட்டிப்பீங்க சார். லைஃப்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லா என்ஃபோர்சிங் ஏஜென்சிஸ், லா அண்ட் ஆர்டர், டிராபிக் போலீஸ், சட்டம் சம்பந்தப்பட்ட மக்கள் பவர்ஃபுல்லான அவங்களுக்குள்ள இன்னைக்குல என்னைக்குமே எந்த கான்ஃபரன்டேஷன் வச்சுக்காதீங்க, உங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா the process. அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் இந்த மாதிரி தான் சட்டம் இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த சட்டத்துக்கு எதிர்த்து நீங்க போராடுற மாதிரி ஒரு சூழல் கொண்டு வராதீங்க, ஏன்னா அது உங்க வாழ்க்கையை அழிச்சிடும். எதுக்கு சார் அந்த மாதிரி என்ன பண்ணும், சட்டம் இந்த மாதிரி சொல்லுதான், இதான் பண்ண பே பண்ணிட்டு போயிடுங்க, இல்ல செஞ்சுட்டு போயிடுங்க, அதுதான் சேஃப். இல்லைன்னா அதுக்கு பின்னாடி வாழ் மாதிரி அழிஞ்சு வாழ்க்கையே போயிடும். ஓகேங்களா? இல்ல சார் எனக்கு இவ்வளவு இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொன்னா ரைட், ஓகே. நாளைக்கு பிரச்சனை வந்து நீங்க இந்த குறைய வந்துட்டு நீங்க கோர்ட்ல சொன்னாலோ இல்ல ட்ரிபியூனல் சொல்லாம அது உங்களை காப்பாத்துமா, எதுவுமே காப்பாத்துது. அந்த அவரும் பவர்ஃபுல்லான ஆளும் காப்பாற்ற மாட்டா. நீங்க ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற சிஸ்டம் உங்களை காப்பாத்தாது, புரிஞ்சு கொள்ளுங்கள். 50 வயசு மேல இருக்காங்க இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டுல, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. பழைய நடிகை, திறமையான நடிகை, மேல இருந்தாங்க, கடைசியில கீழே ஒரு சூழல் வந்தது. நிறைய காரணம் இருக்கு. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ்னால, டிபார்ட்மெண்ட்னால அவங்க நடந்த பிரச்சனை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது இன்கம் டேக்ஸ் நான் சொல்ல வரல, வேற எந்த டேக்ஸா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், வாட்டா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸா இருக்கட்டும், எஜுகேஷன், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை. இன்னைக்கு வந்து இப்ப 10 ரூபா கட்டணும், நான் எதுக்கு 10 ரூபா கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு 10,000 போயிட்டு 1,00,000 போய் நிற்கும். பெனால்டி அது இதுன்னு போட்டுக்கலாம், பிளஸ் நிம்மதி இல்லாம வரப்போ. அதனால என்னுடைய சஜஷன் வந்து வரி கட்டணும், டாக்ஸ் கட்டணும், கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அது கட்டுறது பெட்டர். அது அப்கோர்ஸ் நீங்க உங்களுக்குள்ளார அது வந்துட்டு நீங்க சொல்றது என்ன சார் எப்படி சொல்றீங்க, இது வந்து செட் ஆகுமா சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும், நல்லபடியா போகணும், பிரச்சனையில தான் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுவேன். என்னை பொறுத்த வரைக்கும்
வரியை கட்டி விடுங்க. ஏன் தெரியல, நம்ம வரி கட்டினா சார் நாடு இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ஒரு விஷயம் தெரியுமா, நாட்டுல நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் நீங்களும் ஒரு பார்ட்னர். இப்ப தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், சாதாரண லைட் எல்லாம் போயிட்டு எல்இடி பல்பு போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு செலவு, அந்த செலவுக்கு வந்துட்டு அந்த பல்பு போடுறாங்க இல்லையா, அதுல அதோட விலையோட அந்த காஸ்ட் வந்து நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்றீங்க. உங்களுக்கு தெரியுமா, ரோடு போடுறாங்க, அந்த ரோடு போடுறாங்கன்னா அந்த ரோடோட ஷேர் நீங்களும் கொடுக்குறீங்க தெரியுமா. வந்தே பாரத் புது ட்ரெயின் வருது, அதுக்கு எவ்வளவு காஸ்ட், அதை நீங்களும் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நாட்டில் நடக்கிற எல்லா நல்ல சம்பவத்துக்கும் உங்களோட பணமும் உபயோகமாகிறது, புரிந்து கொள்ளுங்கள். அதனால இன்னைக்கு இல்ல, என்னைக்கா இருந்தாலும் வரி கட்டினீங்களா, பெருமைப்படுங்கள். இந்த நாட்டின் உயர்வுக்கு நீங்களும் ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இதுல நான் சொல்றதுல வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு அபிப்பிராய வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இதுல ஒரே ஒரு அபிப்பிராய வித்தியாசம் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, வரி என்று ஒன்று நீங்கள் கட்டிவிட்டால் நாளை நிம்மதியாக இருக்கலாம். கட்டவில்லை என்றால் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க சார். எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா மாட்டிப்பீங்க. எஸ்கேப் ரூட்டே கிடையாது. இது வரைக்கும் நீங்க லக்கியா இருந்திருக்கலாம், பட் லக் உங்களை எப்பயுமே காப்பாத்திக்கிட்டே இருக்காது. அகமதாபாத்ல வந்துட்டு நேத்து 2 நாள் முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் 11 இயர்ஸ் சீட்ல இருக்கும், ஜஸ்ட் லக்ல தப்பிச்சாரு. பட் அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் தப்பிக்க முடியும்னு சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. அதனால என்னோட சஜஷன் இது. நான் ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறேன். என்னோட அனுபவத்தையும் சேர்த்து சொல்றேன். தயவு செஞ்சு வரி கட்டணம், டாக்ஸ் கட்டணம்ன்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா யோசிக்காதீங்க, கட்டிடுங்க, நிம்மதியா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை டிஸ்பியூட் பண்ணலாம், அதுவும் இல்லைன்னு சொன்ன அவாய்ட் பண்ற மாதிரி நான் திறமைசாலி, என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது வேணாம். ஓகேங்களா, என்னோட சஜஷன். இதெல்லாம் நீங்க கமெண்ட் போடலாம், இல்ல சார் நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, நீங்க கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபகண்டா பண்றீங்க, அது சார் இது சார். நான் யாருக்காக எந்த ப்ரொபகண்டாவும் பண்ணல. ஒரு நாடு மேல போகணும் அப்படின்னா வரி அந்த மக்கள் கட்டினாதான் அந்த நாடு முன்னேற முடியும். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்ஸ், பாய்.